யாரோ ஒரு பையர் இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, புரோக்கர் சொன்னாரு, சொந்தக்காரங்க சொன்னாங்க, அமெரிக்கால இருக்காரு, அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அவங்க உறவுக்காரங்க இருக்காங்க, ஊர்காரங்க இருக்காங்க அப்படின்ற கதையெல்லாம் கிடையாது. யாரு அந்த சேல் டீட்ல யாருடைய பேர் இருக்கோ அதை முதல்ல அவர் பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது, இது வந்து ஆன்சிஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியா அப்படின்னு செக் பண்ண வேண்டியது நம்மளோட ஒரிஜினல் கடமை. அது வந்து ஆன்சிஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டினா யாருக்கு போகுது, என்ன ஏது அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து நம்ம பார்க்கணும். லீகல் ஏர். ரெண்டாவது, செல்ஃப் அக்யூர்ட். செல்ஃப் அக்யூர்ட்னா அதுல வந்து பர்டிகுலர்லி இவர் காசு கொடுத்து வாங்கினாரா, கிஃப்டா வந்ததா, செட்டில்மெண்டா வந்ததா, இல்ல வேற ஏதாவது பங்கு பிரிக்கும் போது, இல்ல எக்ஸ்சேஞ்சில் ஒரு இடம் இந்த இடம் நீ கொடுத்துக்கோ அப்படின்னு வந்ததா, இல்ல அரசாங்கம் இனாமா கொடுத்தாங்களா, இல்ல வேற ஏதாவது ஒரு பஞ்சமி நிலம் மாதிரி அரசாங்கம் வந்து ஒதுக்கி வச்சிருக்கோம், அதுவான்றதை கிளியரா பார்த்து வாங்கணும். இது தவிர வேற சிலதெல்லாம் இருக்கு. உயில் எழுதுறது, செட்டில்மெண்ட் எழுதுறது, இந்த மாதிரி எழுதி அதுல எதுவும் அப்ஜெக்ட் பண்ண மாட்டாங்க. போலியாவே உயில் எழுதிருந்தாங்கன்னா நமக்கு என்ன தெரியும்? அதனால அதெல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி கண்டிப்பா பார்த்தாதான் இது வந்து சேஃப் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுவும் 100% கிடையாது, ஒரு 90%. ஓகே, அதனால கரையோட அவங்க பார்க்கணும். யாரோ ஒருத்தவங்க கொடுத்துட்டோமே முடிஞ்சு போச்சு, ரைட், இவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க அப்படின்னா அது வந்து முழுக்க தவறாக தான் மாறும்.